ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு அரசியல் மாற்றம் தேவையா? அப்படி தேவைன்னா அந்த மாற்றத்தை யாரால கொண்டு வர முடியும்? ஏன்னா இது வெறும் அரசியல் சார்ந்த விஷயம் அப்படின்னு தள்ளிட முடியாது. நம்ம நாட்டோட எதிர்காலம், நம்ம நாட்டில் உள்ள குடும்பங்கள், வருங்கால சந்ததியோட கனவுகள் சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு வளமான கலாச்சாரம், அறிவு, ஆற்றல் இப்படிப்பட்ட பின்னணியை கொண்ட ஒரு நாடு. திருவள்ளுவர் போன்ற அறிஞர்கள் முதல் இப்போ உள்ள அறிஞர்கள் வரை இந்த நாடு எப்பவும் ஒரு முன்னேற்றத்தை சந்திச்சுட்டே இருக்கு. ஆனா உங்களை நீங்களே ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. இந்த கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி தான், இந்த முன்னேற்றத்துக்கு ஏற்றபடி நம்மளோட அரசியல் கட்சிகளோ அரசியல் அமைப்போ இயங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. தமிழக அரசியல்ல இப்ப மட்டும் இல்லாம பல காலமா இதே மாதிரி நிலைமை தான் நடந்துட்டு இருக்கு. வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாம இருக்கிறது, இயற்கை வளங்களை அழிக்கிறது, அதே நேரம் ஊழல் செழித்து வளர்ந்துட்டு இருக்கு. ஆனால் மக்களோட தேவைகள் அப்படின்னு வரும்போது அது புறக்கணிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டுக்கு மிக முக்கிய தேவையான கல்வி, பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயங்களோட வளர்ச்சி எப்பவுமே வேகம் ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்கு. இவை எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட அரசியல்ல அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் எல்லோருடைய கடும் நோக்கமா இருக்கே தவிர மக்கள் முன்னேற்றம், மக்கள் நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்பவுமே பின்தங்கி தான் இருக்கு. அரசியல் மாற்றம் என்பது தலைமைத்துவம் மாறுவது மட்டுமல்ல, பழைய வாக்குறுதிகள் மற்றும் தோல்வியடைஞ்ச வாக்குறுதிகளோட சூழ்ச்சியிலிருந்து நாம விடுபடுறது தான் அரசியல் மாற்றம். மக்களோட போராட்டங்களை காது கொடுத்து கேட்டு நேர்மையான தீர்வுகளை துணிச்சலா செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் தான் அரசியல் மாற்றத்துக்கு தேவை. இந்த அரசியல் மாற்றத்தை யாரால கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது கேள்வி. ஆனா இதற்கான பதில் மிக மிக எளிது. அது நாம தான், மக்களாகிய நாம தான் இந்த மாற்றத்தை செயல்படுத்த முடியும். ஏன்னா இது ஒரு அரசியல் கட்சியை பற்றின விஷயம் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களோட நலனை பற்றின விஷயம். தமிழ்நாடு என்பது ஒரு வாக்கு வங்கி இல்லை, தமிழ்நாடு மக்களோட நலன் மேலானது அப்படின்னு நினைக்கிற ஒரு தலைவர் வேணும். கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில கவனம் செலுத்துகிற தலைவர்களை நாம குறிப்பா தேடணும். அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கிற தலைவர்களாக இருக்கணும். மிக முக்கியமா தமிழ்நாட்டோட பலம் அரசியல் முழக்கங்கள் கிடையாது, தமிழக மக்கள்கிட்ட தான் அது இருக்கு அப்படின்னு நினைக்கிற தலைவர்கள் வரணும். ஜனநாயகம் என்பது ஒரு மாற்றத்திற்கான சக்தி அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜனநாயகம் என்ன அப்படின்னே நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாற்றத்துக்கான சக்தி நம்மகிட்ட இல்லைன்னா அது உண்மையான ஜனநாயகமே கிடையாது. சிறந்த தமிழகம் அமைய இப்போதுள்ள அரசியல் நிலையை கேள்விக்குறியாக்கவும், பிரிவினைவாத அரசியலை நிராகரிக்கவும், தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்கு உண்மையா உழைப்பவங்களுக்கு கூட நிற்கிற ஒரு தலைவர் தான் தேவை. கடைசியாக, தமிழ்நாட்டுக்கு அரசியல் மாற்றம் மட்டும் தேவையில்லை, ஒரு அரசியல் புரட்சி நடக்க வேண்டும். அதற்கு நாம் தேர்ந்தெடுக்கும் தலைவர்கள் பொறுப்பேற்கக்கூடியவர்களாகவும் வெளிப்படைத்தன்மை உள்ளவர்களாகவும் அரசியலை விட முன்னேற்றத்திற்கு பாடுபடுபவர்களாகவும் இருக்க வேண்டும். மாற்றம் நிகழும் வரை நாம் காத்திருக்க வேண்டாம். ஓட்டு என்றும் ஒரே சக்தியை கொண்டு மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுவோம். வீடியோ பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.